தேடல் நீ என் தெய்வமே. நீ இன்று என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே. நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் எங்கே? இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் எங்கே? இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே. நீ இன்று என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே. நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே. நீ இன்று என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே. நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் எங்கே? இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் எங்கே? இதயம் அருகில் அமர்வாயின்றே. இயேசுவே 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 இயேசுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவரே என் அருகே வாரும், என்னோடு அமர்ந்திரும் என்று நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தோம். அவரை நாங்கள் அன்புடன் கூப்பிட்டோம். நிச்சயமாக என்னுடைய குரலுக்கு ஆண்டவர் இயேசு செவி சாய்க்கின்றார். என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதைத் தவிர என் ஆண்டவருக்கு வேறொரு ஆசை இருக்க முடியாது. அவரை நாங்கள் கூப்பிட்டோம், ஆண்டவரே வாரும், என் பக்கத்திலே அமர்ந்திரும் என்று சொல்லுகின்றோமே.
அந்த ஆண்டவர் உண்மையில் எனக்குள்ளே இருக்கின்றார் என்பது எனக்கு தெரிகின்றதா? நான் ஆண்டவரே என் பக்கத்திலே வந்து அமரும் என்று சொல்லுகின்றேன். ஆனால் என் ஆண்டவரோ என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் செய்கின்றார், என்னோடு இருக்கின்றார், என்னோடு ஒன்றாக கலந்திருக்கின்றார். அன்பர்களே, ஒரு சில ஆன்மீகவாதிகள் சொல்லுவார்கள், அனைத்தையும் படைத்த நம் ஆண்டவன் அனைத்துக்குள்ளுமே வாசம் செய்கின்றார், இதுதான் ஆண்டவரின் மகிமை என்று சொல்லுவார்கள். என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவர் அவருடைய படைப்பான எனக்குள்ளே அவர் வாசம் செய்கின்றார். இந்த நற்கருணை பிரசன்னம், வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பிரசன்னம் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டுகின்ற உண்மை இதுதான். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவன் உனக்குள்ளே வாசம் செய்கின்றான். அவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் உனக்கு புரிகின்றதா? நீ அதை அனுபவிக்கின்றாயா? அனுபவித்து பார். ஆண்டவரின் வல்லமையுள்ள பிரசன்னம் அற்புதங்கள் செய்யும். ஆச்சரியமான முறைகளிலே ஆண்டவரின் வல்லமை என் வாழ்க்கையிலே வெளிப்படும். அந்த நம்பிக்கையுடன் ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள பிரசன்னத்தில் நாங்கள் செலவழிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே வாசம் செய்யும் அந்த ஆண்டவரை நாங்களும் அனுபவிப்போம். அன்பான நண்பர்களே, சகோதரங்களே, சகோதரிகளே, எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் என்னுடன் இருக்கின்ற பொழுது நான் எதற்குத்தான் பயப்பட வேண்டும்? எதற்குத்தான் நான் தடுமாற வேண்டும்? அவர் தன்னுடைய வல்லமையுள்ள ஆற்றல் நிறைந்த அன்பான பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்துகின்றார், எங்களை பாதுகாக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை இயேசு பார்த்தார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவரும் உடனடியாக எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர்கள் அவருடைய சீடர்களிடம், உங்கள் போதகர் வரி தண்டுகின்றவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்னார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பான சகோதரங்களே, நம் மத்தியில் வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் இந்த நற்செய்தியின் வழியாக உங்களுடனும் என்னுடனும் பேசுகின்றார். இந்த இறை வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மத்தேயு மீது வைத்திருந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முழு யூத சமுதாயமே மத்தேயுவை ஒரு பாவியாக பார்த்தது. மனம் திருந்தாத ஒரு மனிதனாக பார்த்தது. கடவுள் முன்னிலையில் தகுதியில்லாத ஒருவனாக மத்தேயுவை இந்த சமுதாயம் பார்த்தது. நிச்சயமாக சொல்லுகின்றேன் அன்பான சகோதரங்களே, ஏன் மத்தேயு கூட தன்னை பற்றி தாழ்வான அபிப்பிராயம்தான் கொண்டிருப்பார். பல விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், மத்தேயு தன்னுடைய வீட்டிலிருந்து பணி செய்கின்ற இடத்திற்கு போகும் பொழுது அநேகமாக ஒளித்தொளித்துத்தான் போயிருப்பார். ஒளிந்தொளிந்துதான் அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். யாரும் தன்னை பார்க்கக்கூடாது, தன்னை பற்றி ஏளனமாக பேசிவிடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ மத்தேயுவை பார்க்கின்ற பொழுது நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாக மத்தேயுவை பார்க்கின்றார். பல நேரங்களில் என்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலும் நான் இந்த உண்மையை உணர்ந்திருக்கின்றேன். அன்பான சகோதரங்களே, என்னுடைய நண்பர்கள், நான் வாழுகின்ற சமுதாயம் என்னை குறைவாக பார்க்கும். சில நேரங்களில் எனக்கே என் மீது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், எல்லாருமே என்னை நம்பிக்கைக்கு உகந்தவனாக பார்க்காமல் இருந்தாலும் என்னை ஆண்டவர் இயேசு
நம்பிக்கைக்குரிய ஒரு பிள்ளையாக, நம்பிக்கையின் உண்மையான ஒரு ஊழியனாக என்னை ஆண்டவர் பல தடவைகள் பார்த்திருக்கின்றார். அவர் என்னை நம்பிக்கைக்குரியவனாக பார்ப்பது மட்டுமல்ல, நம்பிக்கைக்குரியவனாக நான் வாழ்வதற்கு தேவையான சந்தர்ப்பங்களையும் இயேசுவே உருவாக்கி தருகின்றார். மத்தேயுவுக்கும் இயேசு அதைத்தானே செய்தார். யாருமே நம்பாமல் இருந்த பொழுது இயேசு அவரை நம்பினார். அந்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்ட ஒரு சந்தர்ப்பத்தை மத்தேயுவுக்கு உருவாக்கி கொடுத்தார். மத்தேயு அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினார். அதனால் வந்த மகிழ்ச்சியை எல்லோருடனும் பங்கு கொண்டார். அதன் வெளிப்பாடுதான் தன்னுடைய நண்பர்களுக்கு அவர் கொடுத்த விருந்துபசாரம். அன்பான சகோதரங்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அன்றைக்கு மத்தேயுவுக்கு செய்ததைத்தான் ஆண்டவர் செய்கின்றார். இந்த உலகமே என்னை நம்பாவிட்டாலும், ஏன் நானே என்னை குறைவாக நினைத்தாலும், என்னில் ஒளிந்திருக்கின்ற நன்மையை ஆண்டவர் இயேசு பார்க்கின்றார். என்னை பற்றி பெருமையாக பார்க்கின்றார். என் பெருமையை நான் வாழ்ந்து காட்ட, வாழ்ந்து அனுபவிக்க சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தருகின்றார். இந்த நல்ல ஆண்டவருக்கு இந்த சந்தோஷமான நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லுவோமா? இயேசு என்னை தேடி வருகின்றார். நான் இருக்கின்ற இடத்திற்கு என்னை தேடி வருகின்றார். என்னுடைய குறைகளை, தகுதியின்மையை எனக்கு சொல்ல அல்ல, மாறாக எனக்கே தெரியாத, எனக்குள்ளே இருக்கின்ற, ஆனால் அவர் எனக்கு தந்து என்னை படைத்த நன்மைத்தனத்தை எனக்கு நினைவூட்ட என்னை தேடி வருகின்றார். அந்த நன்மைத்தனத்தை வாழ எனக்கு சந்தர்ப்பம் தருகின்றார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு தருகின்ற சந்தர்ப்பத்தை பற்றிக்கொள்ள, அதன் வழியாக மகிழ்ந்திருக்க வரம் கேட்டு தொடர்ந்தும் ஜெபிப்போம். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். உன்னை படைத்த உன் தேவன் என்றுமே உன்னோடு இருக்கின்றான். உன்னுடைய வாழ்க்கையின் குறைகளை சுட்டிக்காட்ட அல்ல, உன்னுடைய தவறுகளை, பாவங்களை குத்தி காட்ட அல்ல, மாறாக என்னுடைய பலவீனங்களுக்குள்ளே மறைந்திருக்கின்ற என்னுடைய நன்மைத்தனத்தை எனக்கு நினைவூட்ட, நான் கேட்காமலே என்னுடைய வாழ்க்கைக்குள் மறைத்து வைத்து என்னை படைத்து அந்த ஆண்டவன் என்னுடன் இருக்கின்றான். என்னை தூக்கி விடுவதற்காக, என்னை வாழ வைப்பதற்காக, என்னையும் தன்னைப் போல ஒரு சாதனையாளனாக மாற்ற வேண்டுமென்று அவர் என்னுடனே இருக்கின்றார். அந்த நல்ல தேவனுக்கு
என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய நமஸ்காரங்களையும் நாங்கள் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் நாங்களும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி சாதனையாளர்களாக மாறுகின்றோம். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். மனிதா, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்தோடலாம். அவரை வேண்டாம் என்று சொல்லி நீ அவரை விட்டு விலகலாம். உன்னை படைத்த உன்னுடைய அன்பான தேவன் உன்னை விட்டு ஒரு பொழுதும் போக மாட்டார். உன்னை தேடிக்கொண்டு உன் பின்னே வருவார், உன்னை காப்பதற்காக. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவதற்காக. நீ வேண்டாம் என்று சொன்னாலும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன் அன்பை வாரி வாரி கொட்டுவதற்காக ஆண்டவன் என்னை தேடி வருகின்றான். ஏன் உனக்கும் எனக்கும் ஆண்டவருடைய இந்த அன்பு இன்னும் தெரியாமல் இருக்கின்றது. அவர் என்னை விட்டு ஒரு பொழுதும் பிரிய மாட்டார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். விசுவாசத்தின் உறவே பெருக மாண்புயரீவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றையார்வன் மீட்பின் பெருமை மகிமையோடு
அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. அதில் சகல மதுர இன்பம் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருக்குமாரனின் பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மறைப்பொருளை எங்களுக்கு விட்டு சென்றேரே. இந்த நற்கருணையின் முன்னால் முழந்தாட்படியிட்டு வணங்குகின்ற நாங்கள் உம்முடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.